ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதிலீப் சமையல். நீ பார்க்க போகிறது மூட்டு வலியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான தோசை செய்ய போகிறோம். ஃபஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாம். 2 கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை வந்து எடுத்துருக்கேன். நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளைஞ்சது. அடுத்தது 1.5 கப் அளவு பச்சரிசி, 1.5 கப் அளவு சாப்பாட்டு அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக மிளகு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் முடக்கத்தான் கீரை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பச்சரிசி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது சாப்பாட்டு அரிசி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது மிளகு ஆட் பண்ணிக்கிங்க, உளுந்து ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து நைஸாக வந்து நம்ம அரைச்சி இப்போ நம்ம மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இட்லி மாவு பத்தில் இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு 1.5 கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை வார்த்துக்கலாம். 2 சைடும் நல்லா வந்து நம்ம இப்போ வேக விட்டுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு வந்துருச்சு, இன்னொரு சைடு வந்து நம்ம வேக போட்டுக்கலாம். இப்போ சூப்பர் டேஸ்டியான முடக்கத்தான் தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.